ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் வாரம் வியாழக்கிழமை. வாசிப்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய புத்தகம், அதிகாரம் 36, 26 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்பொழுது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். தியானிப்போம். இந்த இறைவார்த்தை பகுதியானது மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டும் மாற்றம் பெறுவது அல்ல, மாறாக கடவுளின் அருளால் உள்ளார்ந்த முறையில் புதுப்பிக்கப்படுகிறான் என்பதை இது விளக்குகின்றது. கல்லான இதயம் என்பது பாவத்தால் கரைபடிந்த, கடினமடைந்த, இரக்கம் குறைந்த, இறுகிய நிலையில் இருக்கின்ற, கடவுளின் குரலை பொருட்படுத்தாத உள்ளத்தை குறிக்கின்றது. சதையாலான இதயம் அன்பு, மனமாற்றம், இரக்கம், கருணை, கீழ்ப்படிதல் ஆகியவற்றால் உயிர் பெற்ற இதயத்தை குறிக்கின்றது. திரு அவை இதை கிறிஸ்துவில் வாழும் வாழ்வு என்றும், பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் நாம் வாழும் வாழ்வு என்றும் பார்க்கின்றது. ஒரு கிராமத்தில் அருண் என்னும் ஒரு பணக்கார மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வீடு மிக பெரியது. நிறைய நிலம், ஏகப்பட்ட பணம், பொருள் எல்லாம் இருந்தன. ஆனால் அவனுடைய மனம் மிகவும் சிறியதாக, மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது. ஏழைகள் அவனிடத்தில் உதவி கேட்டு வந்தபொழுதெல்லாம் எதையாவது சொல்லி தட்டி கழித்து விடுவான். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரட்டி விடுவான். ஏழைகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு திரும்பி சென்று விடுவார்கள். ஒரு நாள் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு மழை பெய்தது. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பாலம் உடைந்ததால் ஒரு முதியவர் இந்த அருண் என்கின்ற பணக்கார மனிதருடைய வீட்டின் வாசலில் வந்து நின்று கொண்டு, இன்று இரவு இங்கு தங்க முடியுமா என்று கேட்கின்றார். முதலில் முடியாது என்று மறுத்த அருண் சற்று நேரத்தில் குளிரால் நடுங்குவதை கண்டபொழுது அவனுடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்று அசைந்ததை அவன் உணர்கின்றான். பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதர் அவனுக்கு உதவியதை அவன் நினைத்து பார்த்தான். உடனே எழுந்து கதவை திறந்து முதியவரை உள்ளே அழைத்தான், உணவு கொடுத்தான். மறுநாள் அவரை பாதுகாப்பாக அவருடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். அன்று அவன் செய்த அந்த ஒரு சிறிய நன்மை அவன் பெற்றுக்கொண்ட பெரிய மாற்றத்திற்கு ஒரு தொடக்கமாக அமைந்தது. அன்று முதல் அவன் ஏழைகளை கவனிக்கத் தொடங்கினான். தன்னிடம் வேலை செய்தவர்களிடம் அன்பாக பேசினான். தன்னால் புண்பட்டவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்க தொடங்கினான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அருணை சந்தித்த அவருடைய நண்பர், உனக்கு என்ன ஆச்சு, நீ ஆளே மாறிட்டு இருக்க என்று ஆச்சரியத்தோடு கேட்டான். அதற்கு அருண், என் வீடு மாறவில்லை, என் செல்வமும் மாறவில்லை, ஆனால் என்னுடைய இதயம் மாறிவிட்டது. நான் முன்பு போல மனிதர்களை ஒரு சுமையாக காண்பது கிடையாது. இப்பொழுது நான் அவர்களிலே கடவுளின் உருவத்தை பார்க்கின்றேன் என்று சொன்னானாம். இப்படிப்பட்ட மாற்றம் தானாக வருவது கிடையாது. மாறாக கத்தோலிக்க புரிதலின் அடிப்படையில் நாம் இதை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட மாற்றம் கடவுளின் அருளால் ஏற்படுகின்றது.
தூய ஆவியின் தூண்டுதலால் நம்மிலே வருகின்றது. திருவிவிலியத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது இதயம் என்பது உணர்ச்சிகளின் இடமாக இருக்கின்றது. மனிதனின் சிந்தனை, மனசாட்சி, அவனுடைய விருப்பம், அவன் எடுக்கின்ற முடிவுகள், தீர்மானங்கள் மற்றும் முழு உள்ளார்ந்த அவனுடைய வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் குறிக்கின்றது. அவற்றின் உறைவிடமாகவும் இந்த இதயம் இருக்கின்றது. கல்லான இதயம் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் பாவத்தை பற்றி கவலைப்படுவது கிடையாது. பிறருடைய துன்பத்தை அவர் உணர்வது கிடையாது. அவன் தன்னுடைய அகந்தையிலும் கோபத்திலும் பொறாமையிலும் சுயநலத்திலும் வாழுகின்ற ஒருவனாகத்தான் இருக்கின்றான். கடினமான இதயம் கொண்டவர்கள் வெளிப்படுத்தும் சில அடையாளங்கள்: நான் செய்ததே, நான் சொல்வதே சரி என்கின்ற ஒரு அகந்தை. அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அதற்காக மனம் வருந்தவும் மாட்டார்கள், மன்னிப்பு கேட்கவும் மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் மறுப்பார்கள். இவர்கள் ஏழைகளை, துன்பப்படுவோரை, அவதிப்படுவோரை, கஷ்டப்படுவோரை, வேதனைப்படுவோரை கவனித்து கொள்வதில்லை. இறை வார்த்தையை ஒரு காதின் வழியாக கேட்டு அடுத்த காதின் வழியாக வெளியே விட்டுவிடுபவர்கள். பாவத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அதிலேயே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருப்பது. இப்படிப்பட்ட கல்லான இதயத்தை களைந்துவிட்டு சதையாலான நல்ல ஒரு இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். புனித அகஸ்தினார், நாம் பெறும் மாற்றம் என்பது ஒரு நாள் நிகழக்கூடிய நிகழ்வு அல்ல, மாறாக அது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்கின்ற ஒரு தொடர்கதை என்று கூறுகின்றார். இந்த மாற்றம் என்பது இறைவனை நோக்கி திரும்புவது, அவரை நோக்கி தினந்தோறும் பயணிப்பது என்று அவர் கூறுகின்றார். புதிய இதயத்தை பற்றி, புதிய வாழ்க்கையை பற்றி அல்லது ஆவியானவருடைய தூண்டுதல் மையமாக வைத்த வாழ்க்கையை பற்றி புனித ஆவிலா தெரேசா அவர்கள் கூறுகின்ற பொழுது, பழைய மனிதன் என்பவன் எரிந்து விடுகின்றான், அவனிலே ஒரு புதிய மனிதன் உருவெடுக்கின்றான் என்று கூறுகின்றார். தொடர்ந்து அவர், அன்பு என்பது ஆன்மாவில் ஒரு தீயை போல செயல்படுகின்றது. இந்த அன்பு பழைய மனிதனில் இருக்கின்ற குறைகளை, வெதுவெதுப்பான இரண்டு மனநிலை கொண்ட ஒரு விசுவாசத்தை, அந்த ஆன்மீக சோம்பலை எரித்து விடுகின்றது. அந்த மனிதனில் ஒரு புதிய வலிமையை, ஆற்றலை கொடுத்து அவனை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. நமது ஆன்மா தமத்திருத்துவம் தங்கும் இடம் என்று புனித ஆவிலா தெரேசா கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு புதிய இதயத்தை பெற்றுக்கொள்வதற்கான சில நடைமுறை வாழ்க்கை பாடங்களை பற்றி பார்ப்போமா? முதலாவது, தினமும் மனமாற்றத்திற்காக வேண்டுவது. ஆண்டவரே, என் கல்லான இதயத்தை எடுத்து மாற்றி அன்பும் அருளும் இரக்கமும் கொண்ட ஒரு இதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிப்பது. இரண்டாவது, நம்முடைய மனசாட்சியை அன்றாடம் ஆராய்ந்து பார்ப்பது. யார் மீது நான் கோபம் கொண்டிருக்கின்றேன், யார் மீது நான் வெறுப்பு கொண்டிருக்கின்றேன், அல்லது யாரை நான் இன்னும் மன்னிக்காமல் இருக்கின்றேன் என்று அமைதியாக அமர்ந்து சிந்தித்து பார்த்து அதற்கான சிறப்பான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவது. மூன்றாவது, ஒப்புரவு அருட்சாதனத்தை அணுகி இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. பாவத்தை மறைத்து வாழ்வதற்கு பதிலாக கிறிஸ்துவின் இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழ முயற்சிப்பது. கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தத்தை ஒவ்வொரு முறையும் நாம் உற்று நோக்கும் பொழுது நம்முடைய மனம் மாற்றம் பெறுகிறது என்று திருச்சபை நமக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்கின்றது. நான்காவது, கேட்கும் இறை வார்த்தையை நடைமுறைப்படுத்துவது. எசேக்கியேல் இறைவாக்கினர், புதிய ஆவி நம்மை இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றச் செய்கிறது என்று சொல்வார். எனவே புதிய இதயம் என்பது அதை இறைவார்த்தை வாழ்வதிலே வெளிப்படுத்துகின்றது. ஐந்தாவது, இரக்கத்தின் ஒரு செயலையாவது ஒவ்வொரு நாளும் செய்வது. இன்று நான் ஒருவரை மன்னிக்கலாம், தேவையிலுள்ள ஒருவருக்கு உதவி செய்யலாம், தனிமையில் இருக்கின்ற ஒருவரை சந்தித்து அவரோடு கலந்துரையாடலாம், குடும்பத்திலே மென்மையாக நாம் பேசி மற்றவர்களோடு அன்புறவோடு வாழலாம். புதிய இதயத்தின் இப்படிப்பட்ட பண்புகளை ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்குவோம்.
எசேக்கியேல் இறைவாக்கினரின் இந்த இறைவாக்கு பகுதி இறைவனுடைய வாக்குறுதியை நமக்கு நினைவூட்டுகின்றது. அதாவது கடவுள் நம்மை கடந்த காலத்திற்குள் தள்ளி சிறைப்படுத்துவது கிடையாது. மாறாக நம்முடைய கல்லான இதயத்தை சதையான இதயமாக மாற்றி அவருடைய அருளை பொழிந்து நம்முடைய இதயத்தை உயிர்ப்பிக்கச் செய்கின்றார். கிறிஸ்துவின் சிலுவை நம்முடைய பாவங்களுக்காக அவர் பட்ட காயங்களை நமக்கு நினைவூட்டுகின்றது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நாம் பெறப்போகின்ற புதிய வாழ்க்கையின் ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றார். பரிசுத்த ஆவி இந்த வாழ்க்கையை நம்முள் ஒவ்வொரு நாளும் வளர்க்கின்றார். ஜெபிப்போம். கல்லான இதயத்தை எடுத்துவிடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் மறக்கவிடு. நெஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்க விடு. ஆமாண்டவரே, எங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்து மாற்றிவிட்டு கனிவான சதையுள்ள சாந்தமான அமைதி நிறைந்த ஒரு இதயத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தியருளும். எங்களுடைய பாவ கரைகளால் கடினமாய் போய் கிடக்கின்ற எங்களுடைய இதயங்களை உமது மன்னிப்பு என்கின்ற வரத்தினால் அருளினால் எங்களுடைய இதயங்களை இலக்கி மென்மையாக்கி வழிநடத்திட வாருமாண்டவரே. என்னிலிருக்கும் பழைய மனிதன் மறைந்து புதிய மனிதன் உருவெடுக்க வரம் தாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு ஆர்வமாய் வாழ வரம் தாரும். ஆசீர்வாதங்களை அள்ளித்தரும் தெய்வமே, இதோ இந்த நாளை உமக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற திரு அஜித்குமார், திருமதி சிசி பிரீடா இவர்களையும் இவர்கள் இருவரையும் ஆசிர்வதிக்கின்ற விதமாக இவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற லிவின் என்கின்ற அந்த மகனுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உமது திருக்கரங்களிலே, அற்புதங்கள் அதிசயங்கள் உமது அபிஷேகத்தை பொழிகின்ற இந்த கரங்களிலே எப்பொழுதும் எங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற இந்த அற்புதமான கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, உமது புதுமைகள் செய்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இந்த கரங்கள் வழியாக இன்னும் அதிகமாக இந்த குடும்பத்தாரை தாங்கிட நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத் தலைவர் அஜித்குமாரை நிறைவாக ஆசிர்வதித்து, இந்த குடும்பத் தலைவி சிசி பிரீடாவையும் நிறைவாக ஆசிர்வதித்து, அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து ஆன்ம நலத்தை தந்து தங்களுடைய குடும்பத்தை வளர்ச்சியின் பாதையில் முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்கின்ற எல்லா வரங்களையும் தந்து வழி நடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, தங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக இவர்கள் இருவரும் இணைந்து எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் இவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு பயணங்களிலும் இவர்களுக்கு துணையாக இணையாக இரும். இன்று சிறப்பான விதத்தில் இவர்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கின்ற விதமாக, இந்த குடும்பத்தை அலங்கரிக்கின்ற விதமாக நீர் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற லிவின் என்கின்ற அருமையான இந்த மகனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த மகனை உமது திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து மகிழ்கின்றோம். இந்த மகனுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை ஆன்ம நலத்தை தாரும். இதோ உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையை தொடர்ந்து மகிழ்ச்சியை நோக்கி, சந்தோஷத்தை நோக்கி, ஒரு நிறைவை நோக்கி, நல்ல எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்லுகின்ற எல்லா வரங்களையும் தந்து வழிநடத்துவீராக. உமது காவல் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இந்த மகனுடைய பயணத்தில், இந்த மகன் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் முழுமையான பாதுகாப்பை பராமரிப்பை தந்து வழிநடத்தியறலும். எல்லாவித நோய்கள், தொற்றுகள், தீய சக்திகள் அனைத்திலும் இருந்து இந்த குழந்தைக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்தரலும். அன்பு ஆண்டவரே, இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக பெற்றோர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீர் உடனிருந்து அவர்களை ஆசிர்வதித்து, அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை தந்து வழி நடத்துவீராக. அந்த மகனுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் இறை பயத்தையும் கொடுத்து எல்லா பிள்ளைகளிலும் சிறந்த ஒரு பிள்ளையாக உருவெடுக்க தேவையான அனைத்து வரங்களையும் தந்து வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இதோ அருளாசிர் என்னும் இந்த ஊடகத்தை இன்று கண்டுகொண்டு இதனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும்
அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தேவையையும் நீர் கண்டு கொண்டிருக்கின்றீர். அவற்றை நிறைவேற்றி அவர்களை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.